ரொம்ப அதிகமா பேசுறவங்களா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு. எப்படி தானே கேக்குறீங்க? சொல்றேன். நம்ம அதிகமா பேசுறதுனாலே நம்ம மேல இருக்கிற ஒரு மரியாதை ஜனங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். நம்ம எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் போய் சொல்றதுனால நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்டை நாமளே கெடுத்துக்கிறோம். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பைபிள்ல கிமு 715வது வருஷத்துல சாலமோன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சாலமோன் ராஜா அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படிலாம் சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய லைஃபை வந்துட்டு மூவ் பண்ணாரோ, ஆண்டவர்கிட்ட இருந்து ஞானத்தை கேட்டு வாங்கிட்டு அந்த ஞானத்தின் மூலமா நடந்தபடினால நீதிமொழிகள்ன்ற புஸ்தகத்துல தான் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை இந்த உலகத்துக்கே பைபிள்ல நீதிமொழின்ற பகுதியை எழுதுறாரு. அந்த நீதிமொழின்ற பகுதியில 17வது அதிகாரம் 28வது வசனத்துல அவர் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. வாசிக்கிறேன் கேளுங்க. பேசாத இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். எஸ், நீங்க பேசாம இருந்து பாருங்களேன். நீங்க பேசாம இருந்தாலே உங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கூடும். நீங்க இந்த மாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நான் கேட்கறேன், எதுக்கு அதிகமா நம்ம பேசணும்? பேசாம இருந்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல மரியாதை நாளுக்கு நாள் நான் உங்க கூட இருக்கிறவங்களே மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பெருசா லைஃப்ல அச்சீவ் பண்ணவங்க யாருமே அதிகமா பேசாதவங்க, தேவையில்லாத கதைகளை பேசாதவங்க, அப்படிப்பட்டவங்க லைஃப் எல்லாம் போய் பாருங்களேன். அவங்க எல்லாம் பயங்கரமா அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் பைபிளே தெரியாம கூட இருக்கும், ஆனா அவங்க லைஃப்ல மிக பெருசா அச்சீவ் பண்ணிருப்பாங்க. நீங்க பேச்சை கொஞ்சம் குறைச்சாலே போதும், உங்க லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பேசுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய வீக்னஸையும் நம்முடைய பலவீனத்தையும் ஈஸியா சொல்லிடுவோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்முடைய பலவீனங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பின்னாடி போய் கை தட்டி சிரிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. அதனால உங்களுடைய பலவீனத்தை உங்க ஆறுதலுக்காக நீங்க வேற யாருக்கிட்ட சொல்றதை விட ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தையினால பேசாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்க ஜெபத்துல எது நீடோ அதை மட்டும் ப்ரேயர் பண்ணுங்க. சர்ச்சில் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்களோ, நீங்க பர்சனலா ப்ரேயர் பண்ணும்போதோ அல்லது சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போதோ என்ன ரெக்வெஸ்டோ அதுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நீண்ட ஜெபம் பண்றதுனால நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களோ, நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உள்ளவர்கள் காணப்பட மாட்டீங்க. அஞ்ஞானிகள்ன்ற பேர் தான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர ஞானின்ற பேரை கொடுக்கவே கொடுக்காது. அதனால ஞானமா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது கூட தேவையில்லாத ஜெபத்துல நீங்க பேசாம எது தேவையோ அதை மாத்திரம் பேசுங்க. இன்னில இருந்து நீங்க முடிவெடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் மாறிட்டீங்க, நீங்க கொஞ்சம் பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. God bless you. Amen.